ஷின்சான்லேருந்து வேறு லெவலான எபிசோட் தான் பார்க்க போதும். இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா ஆதா இல்லை மிஸ்ட்ரியாங்கிறது நீங்கள் தான் தான் சொல்லணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆதாவும் கொஞ்சம் மிஸ்ட்ரியாக தான் இருக்கும். ஸோ இந்த எபிசோட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் பற்றி தான் ஒரு கதையாகவே தான் இருக்கும். ஸோ சம்மரில் போட்டதுனா கொஞ்சம் நல்லாவே தான் இருக்கும் இந்த எபிசோட். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஷின்சான் பண்ண இந்த வீடியோக்களை கொடுத்து ஷின்சானை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு சீன்லேயே என்ன காட்டுறாங்க அப்படின்னா எல்லாம் ஷின்சானோட ஃப்ரெண்ட்ஸை தான் பண்ண காட்டுறாங்க. அவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெயிலுக்காக பார்த்தா ஒதுங்கி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமல் கசாமா சொல்கிறான். ஸோ அதை கேட்டு மசாவ் ஆமாப்பா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பீச்சில் குளிச்சா வேறு மாதிரி இருக்குன்னு மசாவ் சொல்கிறான். ஸோ இதை பார்த்து ஷின்சான் நினைக்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா என்னப்பா இவன் இதெல்லாம் நினைக்காத சொல்கிறேன். இந்த பக்கம் பார்த்தா போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஐஸ்கிரீம் வாங்கணும்னு பார்த்தா சொல்கிறான். ஸோ எல்லோரும் ஓகே வாங்க ஐஸ்கிரீம் வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேட போகிறாங்க. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஊரை விட்டே பார்த்தா காசு காப்பசிட்டியை விட்டே வெளியே வந்துடுறாங்க. ஏன்னா காசு காப்பசிட்டியில் எல்லா ஐஸ்கிரீம் கடையும் மூடி இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லோரும் நடந்துட்டு இருக்காங்க போதும் அப்போ மசாவை பார்த்தீங்கன்னா ஆடா போங்கடா இந்த வெயிலில் போட்டு என்ன நடக்க வைக்கிறீங்களேடா என்னால் முடியலடான்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஷின்சான் உடனே பார்த்தீங்கன்னா ஆமாப்பா வேர்க்குது நிறைய நெதரில் பார்த்தா உட்காந்துட்டான். ஸோ இதை பார்த்துட்டு மற்றவங்க எல்லாம் பார்த்தா நெதரில் உட்காந்து எல்லாம் பார்த்தா சண்டை போட்டுக்காண்டே நான் அங்கே உட்காந்து இங்கே உட்காந்தோன்னு கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் டயர்டாகி பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தா ஒவ்வொரு சைடில் பார்த்தா உட்காந்துருக்காங்க. இப்போ மசாவை பார்த்தா சொல்கிறான் அடா போங்கடா ஐஸ்கிரீமும் கண்டுபிடிக்க முடியல இதையே கண்டுபிடிக்க முடியலன்னு பார்த்தா சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமும் கண்டுபிடிக்க முடியல இதே கண்டுபிடிக்க முடியல சொல்லிட்டு போ பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க ஐஸ்கிரீம் கடைன்னு பார்த்தா சொல்கிறான். ஸோ அங்கே பார்த்தா உண்மையிலே ஐஸ்கிரீம் கடை இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தா ஐஸ்கிரீம் கடையை பார்த்துட்டோன்னே அப்பா ஐஸ்கிரீம் கடையை கண்டுபிடிச்சுன்னு பண்ண பேசிவிட்டு அப்போ காசை பார்த்தா இவங்களால பார்த்தா ஒரே ஒரு ஐஸ்கிரீம் தான் பண்ண வாங்க முடியும் காசுக்கு. சரி எல்லோரும் பார்த்தா யோசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோரும் ஒரே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிடலாம் சொல்லிட்டு பார்த்தா பிளான் பண்ணி வாங்கிடுறாங்க. ஸோ இப்போ அந்த ஐஸ்கிரீமை வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மசாவை பார்த்தா சாப்பிட்டு போட்டு மசாவை பார்த்தா ஜெயிச்சிருந்தான். ஸோ அப்போ அவன் தான் அந்த ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துக்கிறான். ஸோ எல்லோரும் பார்த்தா சாப்பிட பார்த்தா ஐயோ சாப்பிட்றா சொல்ல சாப்பிட்றாங்க. அப்போ மற்றவங்களாம் வெறிப்புச்சா போய் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கானுங்க அந்த ஐஸ்கிரீமை. ஸோ அவள் தான் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி வாங்கப்பா போகலான்னு சொல்லிட்டு போகிறப்போ தான் அவங்க இடத்த விட்டே அவங்களால போக முடியல. அதாவது வரி பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப போயினே இருக்கிற மாதிரி இருக்குது. அது மிஸ்ட்ரி வில்லேஜ் மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வில்லேஜை பார்த்திங்கன்னா நான் ஐஸ்கிரீம் வாங்கினா கூட அவங்களால பார்த்தா தப்பிக்கவே முடியல. ஸோ மசாலா பார்த்திங்கன்னா அட போங்கடா எப்படா நான் வீட்டுக்கு போவேன் சாயந்தரவுக்கு போராடிட்டு இருக்கோன்னு சொல்கிறப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த அதில் பார்த்தீங்கன்னா யாரும் வந்தால் வருது யாரு பார்த்தா நம்ம கேங் லீடர். ஸோ அதாவது பேசோட பார்த்தா நிற்க அப்படியே பார்த்தா எல்லாரையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்தா குளிக்கிறதுக்கு பார்த்தா கூட்டின்னு போகிறாரு. ஸோ குளிக்கிறதுக்கு கூட்டின்னு போனோன்னே இந்த மாதிரி பார்த்தா சொல்கிறாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த வில்லேஜுக்கு போயிருக்கீங்கன்னா அது ஒரு மிஸ்ட்ரி வில்லேஜ். அந்த வில்லேஜை பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜுக்கு போன யாருமே பார்த்தா திரும்பி வந்ததில்லை. நான் அந்த வழியில் எதாச்சியாக போனப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன். ஸோ தயவு செஞ்சு அந்த வழியில் போய்ட்டு இதுக்கு பார்த்தா சொல்கிறாங்க. அப்படியே பார்த்தா இந்த எபிசோடையும் பார்த்தா கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எபிசோட் பார்த்தா கொஞ்சம் ஷார்ட்டாகவும் கொஞ்சம் நல்லாவே பார்த்தா இருந்துச்சு. இந்த எபிசோட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்.